உஜலா கத்திரிக்காய். கத்திரிக்காய் இருக்கும்போது என்னாச்சுன்னா மழை தாங்க வந்துருச்சு. மழை வந்ததுனால வேலை வந்து நின்று போச்சு. ஸோ அறுத்த கத்திரிக்காயை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். இனிமேட்டு வந்து கத்திரிக்காய் அறுக்க முடியாது, அவ்வளோதான். இதோட கழனிக்கும் போக முடியாது. இது வந்து சர்ப்ரைஸ் ரெயின் தான். திடீர்னு வந்து மழை போட்டது, திடீர்னு வந்து மழை வந்துருச்சு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ரிகாஷனோடு போயிருப்போம், குடம்லாம் எடுத்துக்கிட்டு. போகாதனால பார்த்திங்கன்னா நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு தான் கொண்டு வந்துட்டோம். மழை வந்து எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியபாளையம் ஆரணியில் மழை வந்து இப்போது பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் பகுதிகளில் வந்து மழை வந்துக்கிட்டு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லி. வரா என்ன பண்ணுறா? நேரில் நனைஞ்சிட்டியா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா? ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, இதில் இந்த மாதிரி காய் இருந்ததுன்னா போட மாட்டோம். இதெல்லாம் வந்து எடுத்துடுவோம். எப்படி காய் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த கலர் வந்து ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து கலர் டம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி தான் போடணும். காடா காயின்னு சொல்லுவோம். இதை தூக்கி போட மாட்டோம். தனி ரேட்டுக்கு வந்து ஏதோ குறைச்ச ரேட்டுக்கு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் கத்திரிக்காய் வந்து ஒரு கூடை கத்திரிக்காய் 400, 500 அந்த ரேஞ்சில் போகிறதுனால இந்த மாதிரியான காடா கத்திரிக்காயும் வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்க முடியாதவங்க விலை வந்து கம்மியாக போகும்போது இந்த மாதிரியான கத்திரிக்காயை நம்ம கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிப்போம். தேங்க்யூ.